கர்த்தர் நல்லவர். இந்த ஜெபமே ஜெயம் ஆன்லைன் ப்ரேயர் கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நானும் என் மனைவியும் இயேசுவின் நாமத்தாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியாலே எல்லாம் ஆகும் என்று கர்த்தர் உரைக்கிறார். இதை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க ஆமென் சொல்லுங்க. இதனால நம்ம கர்த்தருடைய பலத்தோடு ஆரம்பிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் விடியும் போது நாம் நம்முடைய படுக்கையிலிருந்து எழுந்திருக்கிறதே கடவுளுடைய கிருபை. கண்ணை திறக்கிறோமா, உயிரோடு இருக்கிறோமா, நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய மகா பெரிய தயவு, அவருடைய இரக்கம். அவருடைய இரக்கத்திற்கு முடியவே இல்லை. தேவ பிள்ளைகளாகவே உற்சாகமாக இருங்க. நம்ம ஜெபம் பண்ணி இந்த காலை ஜெப வேலையை ஆரம்பிப்போம். பலருக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சிங்கிள் கிளிக் யூ கேன் சேவ் மெனி சோல்ஸ். ஷேர் என்கிற அந்த ஒரு வேலையை நீங்கள் செய்வதன் மூலமாக பல ஆத்மாக்களை நீங்கள் கர்த்தருக்கின்ற ஆதாயம் பண்ண முடியும். பல டிஸ்கரேஜ் பிலீவர்ஸ் நீங்கள் கடவுளுக்குள்ளே கொண்டு வர முடியும். சோர்வில் இருக்கிற நிறைய சகோதர சகோதரிகளை நீங்கள் கர்த்தருக்கு கொண்டு வர முடியும். அதை உற்சாகப்படுத்துகிற இந்த ஜெப வேலையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக பலருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், ஸ்டேட்டஸில் வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் தொடர்ந்து உங்களுக்கு எனக்கு உதவி செய்வாராக. நம்ம ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தால் ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கர்த்தாவே, இந்த ஜெபமே ஜெயம் ஜெப கூடுகைக்கு கூடி வந்திருக்கிற எங்களை எல்லாம் கர்த்தாவே உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, நீர் ஆளுகை செய்வீராக, உம்முடைய பிரசன்னத்தால் மூடுவீராக, கட்டில் இருக்கிறவெல்லாம் விடுதலையாக்குவீராக. இந்த ஜெபமே ஜெயம் ப்ரோக்ராம் மூலமாக கர்த்தாவே, நீங்கள் என்ன வார்த்தையை எங்களோட பேச இருக்கிறீங்களோ அந்த வார்த்தை மூலமாக எங்களோட பேசுவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. கர்த்தாவே, உம்முடைய ஆவியானவரை கொண்டு எங்களோட பேசுவீராக. உடைய ஆவியானவருடைய பிரசனத்தை நாங்கள் உணர கிருபை செய்வீராக. கர்த்தாவே, தொடர்ந்து ஆட்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை நம்ம சேர்ந்து செய்வோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் ஆமென் ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பூமியிலையும் நம்முடைய வாழ்க்கையிலையும் உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் பொருளாதாரத்திலையும் கர்த்தருடைய சித்தம் நடக்க வேண்டும் என்று இந்த பூமியிலிருந்து ஒருவர் ஜெபம் பண்ணும்போது பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை கேட்டு பதில் தர அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? அல்லக்கானுடைய சித்தம் என்னதென்று அறிந்து நாம் ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உலகம் முழுவதும் விசேஷமாய் கிறிஸ்தவ தமிழ் உலகத்தில் ஜபம் 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 ஜபம், அமாவாசை ஜபம், பௌர்ணமி ஜபம், முழுஇரவு ஜபம், அதிகாலை ஜபம், உபவாச ஜபம், மாத பிறப்பு ஜபம், எல்லாம் நல்லது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப இந்த விசுவாசம் என்கிற இந்த மகா பெரிய தேவனுடைய சக்தி, இது செயல்படுவதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், கடவுளுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே செல்ல வேண்டும், தொடர்ந்து செல்ல வேண்டும். ரோமர் 10:17. விசுவாசம் கேள்வினால் வருகிறது, கேள்வி தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. அப்போ வார்த்தையை தொடர்ந்து கேட்பதன் மூலமாக, hearing and continuous hearing the word of God will result in tremendous mountain moving faith. Amen. மலைகளை பெயர்க்கத்தக்க இந்த பிரம்மாண்ட விசுவாசத்திற்கு ஆரம்ப புள்ளியாய் இருப்பது மட்டுமல்லாமல் அதை தொடரவும் வைக்கிறது வார்த்தையை கேட்கிற அந்த அற்புதமான வேலை. இப்போ வார்த்தைக்கு நேரம் கொடுத்து வார்த்தையை கேட்டு உள்ள இறக்கி இரவும் பகலும் இரவும் பகலும் இரவும் பகலும் இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை கேட்டு 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 தியானிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க, தேவ பிள்ளைகளே, விசுவாசம் வளர ஆரம்பிக்கிறது.
அந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் அமைகிறது. ஆமென். அவைதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் கடவுளுடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் தியானிச்சுட்டு நாம் ஜெபிக்கிறது ரொம்ப நல்லது. ஏனென்றால் இந்த நேரத்தில் என்ன ஜெபிக்கிறோன்னே தெரியும். ஏன்னா சூழ்நிலைகள் அப்படி டோட்டலாக நமக்கு விரோதமாக இருக்குது. அப்போதான் நம்ம வார்த்தையை பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவருடைய சித்தத்தை அறிந்து ஜெபம் பண்ணும்போது 100% ஜெபங்களுக்கு பதில் உண்டாகும். ஆமென். நானும் என் மனைவியும் அதை விசுவாசித்து, நானும் என் மனைவி இருவரும் ஒருமனப்பட்டு உங்களுக்காய் ஏன் ஜெபிக்க முடியுது என்றால் வேதத்தின் அடிப்படையில் எங்களுக்கு தெரிகிறது. ஆமென். ஜெபம் செய்யும் போது வியாதிஸ்தர்கள் குணமாகிறார். ஆமென். ஜெபம் செய்யும் போது கர்த்தர் கிரியை செய்கிறார். ஜெபம் செய்யும் போது ஆக பதில்கள் உண்டாகுது. ஆமென். ஜெபம் செய்யும் போது உங்களுடைய கட்டுகள் உடையுது. ஆமென். அப்போ சாதாரண ஜெபமா இல்ல, விசுவாசமுள்ள ஜெபம். ஆமென். இப்போ நாங்கள் ஜெபம் பண்ண மட்டும் பத்தாது, நீங்களும் சேர்ந்து ஜெபிக்கணும். இப்போ எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கணும். அதற்கு வார்த்தை தான் அடித்தளம். ஆமென். அதனால என்ன பண்றோம், கொஞ்ச நேரம் அவருடைய வார்த்தை எடுத்து தியானிக்கிறோம். அது உங்களுக்கு எனக்கும் பலன் செய்கிறதாய் இருக்கிறது. இந்த உபாகம் 28 அதிகாரத்தில் நாம் பார்க்க ஆரம்பித்தோம். ஒவ்வொரு வசனமாய் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், எஸ் என்ன எழுதியிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகள் உன்னை மேன்மையாக வைப்பார். மேன்மையாக வைப்பார். மேன்மையாக வைப்பார். ஆமென். என்ன ஒரு அற்புதமான கிருபை, என்ன ஒரு அற்புதமான வார்த்தை. நமக்கு கர்த்தர் கொடுக்குற உற்சாகத்தை பாருங்க. என் வார்த்தையை கேளு, என் வார்த்தையை செவி கொடு. என்ன நடக்க போகிறது, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று ஆரம்பித்து சகல ஆசீர்வாதங்களையும் அவர் ஒன்றன் பின் ஒன்றாய் சொல்லிக்கொண்டே வருகிறார். அதில் விசேஷமாய் பாருங்க, நாம் பார்த்தோம், கர்த்தர் உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அவருடைய ஜனம். ஆமென். ஒரு குடும்பத்துக்கு ஒரு தகப்பன் தலைவனாக இருக்கிறான். அது அவருடைய குடும்பம். அந்த குடும்பத்துக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிறான். தன்னுடைய குடும்பத்தை, தன் மனைவி, தன் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு. அப்படிதான் ஒரு கணவன் இருக்கணும். ஒரு சபையின் போதகர் எப்படி இருக்கணும், தன் விசுவாசிகளுக்காக எல்லாவற்றையும் செய்கிறவனாக இருக்கணும். அப்படிதான் நாங்கள் இருக்கிறோம். அப்படிதான் ஊழியம் செய்கிறோம். அதனால தான் இந்த எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்குறோம். நாங்கள் மட்டும் விசுவாசத்தை கற்றுக்கொண்டு, நாங்கள் மட்டும் செழிப்பை கற்றுக்கொண்டு, நாங்கள் மட்டும் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு மக்களுக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்காம எங்கள் வேலைகளை மட்டும் செய்து முடிக்கிறவர்களாக இல்லாமல் எல்லாவற்றையும் எங்களுக்கு கர்த்தர் சொல்லிக் கொடுத்த எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்குறோம். எல்லாமே மக்களுக்கு தெரியும். தெரியும் போது என்ன உண்டாகுது, அந்த சபையில் தேவ அன்பு பெருகுது, அந்யோன்யம் பெருகுது, விசுவாசம் பெருகுது, கிருபை பெருகுது, பெரிய பெரிய அற்புதங்கள் நடைபெற ஆரம்பிக்கிறது. ஆகவே தான் சொல்கிறோம் பாருங்க, இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே செல்லட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த அதிகாலை வேலையில் செல்லட்டும் என்று சொல்றாரு பாருங்க. பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். என்ன வார்த்தை, பரிபூர்ண நன்மை. இதுதான் நாம் நேற்றெல்லாம் தியானித்தோம். பரிபூர்ண நன்மை சொல்லுங்க, பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் சொல்லிட்டு அடுத்த வசனம் வருது, 12வது வசனத்துல, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உமக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? ஆமென். நீயோ கடன் வாங்காது இருப்பாய். கர்த்தர் சொல்றார், கர்த்தருடைய ஆசை, ஏற்ற காலத்தில் உன் தேசத்துல மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்க கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சில வார்த்தைகள் சொல்றோம் பாருங்க. பெரிய நதிகள் கிடையாது. தேசத்தை இரிகேட் பண்ணுவதற்கு மழை பெய்யணும். முன்மாறி பின்மாறி, விதைக்கிற நேரத்தில் ஒரு மழை, அறுக்கிற நேரத்தில் ஒரு மழை. இந்த மார்ச் ஏப்ரலில் ஒரு மழை பெய்யும், இந்த செப்டம்பர் அக்டோபரில் ஒரு மழை பெய்யும். விதைக்கிற நேரத்தில் முன்மாறியும், அறுவடைக்கு முன்பாக பின்மாறியும் பெய்தால்தான் அங்கே விவசாயம் சிறப்பாய் நடக்கும். கர்த்தர் தெளிவாக சொல்கிறார்,
நான் உன்னுடைய வேலையை ஆசீர்வதிப்பேன், ஏற்ற நேரத்தில் உன் தேசத்துல மழை பெய்யும். தருவேன். மழை வானத்திலிருந்து வந்தாதான் அங்க என்ன நடக்க முடியும்? அறுவடை நடக்கும். விவசாயம் நடக்கும். விவசாயம். விதைக்கவும் முடியும், அறுக்கவும் முடியும். அது அவர்களுக்கு செழிப்பும் விருத்தியும் அப்பதான் உண்டாக முடியும், பிழைக்கவே அப்பதான் முடியும். ஏன்னா நம்ம பார்த்துருக்கிறோம் எத்தனையோ பஞ்சத்தை பார்த்த பூமி, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான். ஆனால் கர்த்தர் மழையை கொடுத்தாதான் அங்க என்ன நடக்கும்? விவசாயம் நடக்கும். ஆமா, பாலும் தேனும் ஓடும். அதனால சொல்றேன் பாருங்க, நம்ம வாழ்க்கை எப்படிதான், கர்த்தர் நம் வாழ்க்கையில ஏற்ற காலத்துல ஆசீர்வாத மழையை பெய்ய பண்ணுவார். ஆமென். ஜெபிக்கும் போது வானம் திறக்கப்படும். ஆமென். இது வரைக்கும் என் வாழ்க்கை வறட்சியா இருக்குங்க, இது வரைக்கும் ஒரு நன்மையும் பெறலைங்க. சில பேர் விரக்தியில சொல்றாங்க, புதிய உடன்படிக்கையில ஒண்ணுமே கிடையாது. யாருங்க சொன்னா? கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறார், எங்க மக்கள் ஆசீர்வதிக்கிறார், நாங்கள்லாம் அனுதினம் ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். ஆமென். உடனே நீங்களும் ஊழியக்காரங்க, உங்களுக்கு மட்டும் நடக்கும். நான் சொல்றேன், நீங்களும் ஊழியக்காரங்க, நீங்களும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீங்களும் ஆசாரியர்கள், நீங்களும் ராஜாக்கள். கர்த்தரை நம்பி தேடி விசுவாசித்து பாருங்க. ஊழியக்காரனா கடவுள் அனாயிண்ட் பண்ணியிருக்காரு, அபிஷேகம் பண்ணியிருக்காருன்னா இந்த வார்த்தையில் எடுத்துக்கொண்டு சொல்லும் போது அதை பொறுமையோடு கேளுங்க. ஆசீர்வாதம் இன்னைக்கு இருக்குமா? நான் சொல்ற ஆசீர்வாதம் என்னைக்குமே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு தாங்க அதிகமா இருக்கு. ஏன்னா இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவோடைய அற்புத மரணத்தின் மூலமாய், அவருடைய பாடல்கள் மூலமாய், அவர் உயிர்த்தெழுதல் மூலமாய், அவர் நம்முடைய பிரதான ஆசாரியராய் இருக்கிறபடினால், அவர் நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவராய் இருக்கிறபடினால், ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறாமல் தவிர்க்கவே முடியாதுன்ற. புரியுதா உங்களுக்கு? ஆசீர்வாதம் இல்லைன்னு நீங்க சொல்லவே முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு எல்லா வாக்கு தத்தங்களும், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. நீங்களால அவருக்குள்ள இருக்கிறோம். ஆசீர்வாதத்துக்கு வெளியே நீங்க இல்ல, நீங்க இயேசுக்குள்ள இருக்கிறீங்க, ஆசீர்வாதம் இயேசுக்குள்ள இருக்கு. நீங்களும் ஆசீர்வாதம் இப்படி இருக்கீங்க ஒன்னா. நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆசீர்வாதம் வேற எங்கேயும் இருக்கு? ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளதான் இருக்கு. நீங்க இயேசுக்குள்ளதான் இருக்கிறீங்க. இயேசுக்குள்ளதான் ஆசீர்வாதம் இருக்கு. இயேசுக்குள்ளதான் நீங்க இருக்கீங்க. அப்போ உன்னையோடு தெரிந்து கொள்ளணும், நான் விசுவாசத்தை ஜெபிக்கும் போது கர்த்தர் ஆசீர்வாத மழையை என் மேல் பெய்ய பண்ணுகிறார். அந்த ஆசீர்வாதங்கள் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. மாறி முறைந்த மழையும் வானத்தில் இறங்கி பூமியை நினைத்து முளை கிளப்பி அதை விளையும்படி செய்கிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விளைச்சலை ஏற்படுத்துகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஜெபிக்கணும், ஆண்டவரே நீ சொன்னபடியே செய்வீராக, மழையை கொடுப்பேன்றாரு. ஏற்ற காலத்துல அனாவசியமா மழை பெய்யுது, வெள்ளம் பெருவெள்ளம் ஏற்பட்டு பயிரெலாம் அழியுது பாருங்க, அந்த மாதிரி கர்த்தர் தரது கிடையாது. சரியான நேரத்தில் தராரு, ஏற்ற காலத்துல தராரு. ஆசீர்வாத மழையை கொடுத்து என்ன பண்றாரு? நீ கைட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கிறார். ஒரு டீச்சரா இருக்கீங்களா, உங்க டீச்சிங் ப்ரொஃபஷன் ஆசீர்வதிக்கிறார். நீங்க ஒரு போலீஸா இருக்கிறீங்களா, கர்த்தர் உங்க வேலையை ஆசீர்வதிக்கிறாரு. நீ என்ன வேலை செய்தாலும் சரிங்க, நியாயமான வேலை எந்த வேலை செய்தாலும் கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறாரு. அநியாயம் பண்ணும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது கிடையாது, அதை கர்த்தருக்கு பிடிக்காது. கர்த்தர் அவரை நம்பி நீங்க ஒரு வீட்டு வேலை செய்தாலும் அதிலே கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுறார். இவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. தொடர்ந்து இன்னைக்கு இரவு இதை பத்தி பேச போகிறோம். கர்த்தர் மழையை தராரு, கைட்டு செய்கிற எல்லா வேலையும் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். இதை தியானிங்க. நான் செய்கிற வேலையை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளில் நான் செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என் வாழ்க்கையில ஆசீர்வாதமான மழையை தராரு, எனக்கு விளைச்சலை தராரு, வீண் செலவுகளுக்கு என்னை விலைக்கு காப்பாற்றுறாரு. இதை விசுவாசிக்கும் போது நடக்கும். ஐயா 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 ஆண்டவர் 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 சொல்றாரு, சித்தத்தை அறிந்து ஜெபம் பண்ணு. இப்போ நான் சொல்லுகிறேன், தேவனுடைய சித்தம் உங்களை ஆசீர்வதிப்பது, தேவனுடைய சித்தம் உங்களை உயர்த்துவது, தேவனுடைய சித்தம் உங்களை செழிப்பாக்குவது, தேவனுடைய சித்தம் உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வருவது. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? கல்வாரியிலே, சிலுவையிலே உங்களுக்காக எனக்காகவும் நிர்வாணமாய் தொங்கி மரித்த தேவன். கற்பனை பண்ணி பார்க்க முடியாத உலகம். அந்த உலகம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சொசைட்டி அவ்வளோ ஒரு மோசமான சொசைட்டி. பார்பேரியன்ஸ், அவ்வளோ ஒரு காட்டும் வாசிகள், இப்படி ஒரு காட்டும் மராண்டித்தனமாக இருந்தவர்கள். அதில் கர்த்தர் உங்களுக்காக எனக்காக வந்து, நீங்களாம் வந்து மரண தண்டனைலாம் ஈஸியால கொடுத்துட முடியாது.
ஆனால் நீங்களாம் பார்த்தீங்கன்னா சிலுவை மரணம் இருக்கிறது கொடிய மரணம். எதற்காய் நம்முடைய ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டார்? உங்களுக்காக எனக்காக ஏற்றுக்கொண்டார். ஆமென். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, நாம் பரலோகம் செல்ல வேண்டும் என்பதற்காக. ஆமென். அது வரைக்கும் இந்த பூமியிலே ஒவ்வொரு நாளும் வெற்றி. ஆமென். ஆண்டவர் சொல்றார், உலகத்தில் எனக்கு உபத்திரவம் உண்டு, திடன்கொள், தைரியமாயிரு, நான் உலகத்தை ஜெயித்தேன், அதே போல நீ உலகத்தை ஜெயிப்ப. பரிசுத்த ஆவியானவர் எப்படி இயேசுவின் மேல இருந்து இயேசுவை அற்புதமாய் நடத்தினாரோ அதே போல உங்களையும் என்னையும் நடத்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூடவே இருக்கிறாரே. இயேசுவின் மேல இருந்து அதே ஆவியானவர் நம்ம மேல இருக்கிறாரு. சோர்ந்து போயிடாதீங்க, நம்பிக்கையை விட்டுறாதீங்கன்ற நம்பிக்கையை ஒரு நாள் விட்டுறாதீங்க தேவ பிள்ளைகளே. தொடர்ந்து முன்னேறுவோம், தொடர்ந்து காரியங்களை செய்வோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய மரணத்தை நினைத்து பார்க்கிறது ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு திருவிருதை குறித்து சொல்லும்போது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இவ்வளோ பிரம்மாண்டமான ஆசீர்வாதங்கள், இவ்வளோ பிரம்மாண்டமான பெருக்கங்கள், இவ்வளோ பிரம்மாண்டமான உயர்வுகள், இவ்வளோ பிரம்மாண்டமான பரலோகம், இது எல்லாவற்றுக்கும் நமக்கு வழி வகுத்தது நம்முடைய மீட்பருடைய மரணம். ஆகவே நம்முடைய தேவனுடைய மரணத்தை நினைவு கூறுவது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் ஒரு விருப்பத்தை கொடுத்தார், நாம் எல்லாரும் இந்த காலை வேளையில் திருவிருந்தில் பங்கு பெறுவோம். இப்படி திருவிருந்தில் பங்கு பெறலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னுடைய பதில் நிச்சயமாய் பங்கு பெறலாம். இல்லைங்க சொல்கிறீங்க, சபையில் தானங்க திருவிருந்து. இல்லைங்க, வசனம் போட்டிருக்கு, வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள்னு போட்டிருக்கு. நீங்களே திருவிருந்து எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாம். ஆனால் அதை சரியான விதத்தில் செய்யணும். காலத்தை பார்த்தா நீங்களாம் போதகராக இருக்க வேண்டிய ஆட்கள்ன்றாரு போல். ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டவர்கள் இதில் எங்களோட கூட சேர்ந்து பங்கு பெறுங்கள். ஒரு தவறும் கிடையாது. ஆனால் நீங்கள் முழுமையாக இயேசுவை உங்களுடைய இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இயேசுவை உங்களுடைய மீட்பராய் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அவருடைய மரணத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டவர்கள் உங்களை நீங்களே சோதித்து பார்க்க வேண்டும். நம்மை நாமே சோதித்து அறிந்து இந்த பாத்திரத்தில் நாம் கையை வைக்க வேண்டும். ஆகவே கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நாம் என்ன பண்ணணும்? அதை உதறி தள்ளிவிட வேண்டும். இவ்வளோ ஆசீர்வாதம், தேசத்தில் மழையை கொடுப்பேன், கையிட்டு செய்யணும், வேலையை ஆசீர்வதிப்பேன், இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு எப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? கல்வாரி சிலுவையின் மூலமாய் நமக்கு கிடைத்திருக்கு. தியாக மரணத்தின் மூலமாய் நமக்கு கிடைத்திருக்கு. ஆகவே நம்முடைய மீட்பருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நம்முடைய மீட்பருக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும். ஆண்டு சொல்கிறேன், என்னை நினைவு கூறும் போதெல்லாம் இதை செய். Do this as often as you remember me. கர்த்தர் சித்தமானால் ஒவ்வொரு நாளும் காலையில் இதை செய்யலாம். ஆனால் ஒழுங்காய் கிரமமாக மீட்கப்பட்டவர்கள் இதை ரொம்ப பரிசுத்தமாய் அனுசரித்து, ரொம்ப பரிசுத்தம் பயபக்தியாய் சபைகளில் எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தமாய் இதில் பங்கு பெறுவோமோ அதை விட இன்னும் வீட்டுகளில் நாம் அப்பத்தை எடுத்து பாருங்க, கம்யூனியன் எலிமெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த அப்போ உங்ககிட்ட இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு பிஸ்கெட் இல்லைன்னா ஏதாவது ஒரு இதெல்லாம் கடையில் வைக்கிறது வாங்கி வைத்துக்குங்க. ஒரு கப்பில் தண்ணி கூட வச்சுக்கோங்க, தவறே கிடையாது. ஏனென்றால் எதை சாப்பிட்றோன்றது முக்கியம் கிடையாது, யாரை நினைவு கூர்ந்து சாப்பிடுகிறோன்றது முக்கியம். இது வெறும் அப்போ. ஆனால் நீங்கள் விசுவாசிக்கும் போது திருவிருது நேரத்தில் இது இயேசுவின் சரீரமாகிறது. இதை வணங்கக்கூடாது, இதை கும்பிடக்கூடாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி இதை சாப்பிடணும். ஆனால் பயபக்தியோடு உண்மையாய். புரியுதுங்களா உங்களுக்கு? இதை புரியாதவர்கள் இதற்கு விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், உங்கள் நல்வாழ்க்கைக்காக சொல்லுகிறேன், உங்கள் சுகத்துக்காக சொல்லுகிறேன், விசுவாசித்து திருவிருந்தில் எங்களோடு சேர்ந்து பங்கு பெறுங்க. உங்கள் சரீரம் குணமடையும், சுகமாவீர்கள். நாம் கூடி வருகிறதே இது ஒரு ஆன்லைன் சர்ச். நாம் சபை கூடி வருகிறோம், நாம் கூடி வருகிறோம், நாங்கள் கூடி வந்திருக்கிறோம், உங்களோட கூடி வந்திருக்கிறோம்.
ஒரே மனதோடு, கிறிஸ்துவை உயர்த்துகிற ஒரே சிந்தையோடு நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்க சரீரம் இப்பொழுதே குணமாகும். ஆமென். செய்ய வேண்டியது பாவங்களை விட்டு மனம் திரும்பணும். ஆமென். பாவம் செய்ய மாட்டேன்னு முடிவு பண்ணணும். ஆமென். கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடாது. ஆமென். நம்மை நாமே சோதித்தறிந்து இந்த பாத்திரத்திலே பங்கு பெறணும். ஆமென். இல்லையா பங்கு பெறாதீங்க. உங்களால் சோதித்தறிய முடியுதா? பங்கு பெறுங்க. ஆண்டவருடைய சரீரத்தை நிதானித்து பாருங்க. எனக்காய் அவர் மரித்தார், எனக்காய் அடக்கப்படப்பட்டார், எனக்காய் ரத்தம் சிந்தினார் ஆமென். என்று விசுவாசித்து நிதானித்து அறிந்து இயேசுப்பா. அவர் சரீரத்தை நோக்கி பார்த்து, எனக்கு என்னுடைய எல்லா நோயும் உங்களுடைய சரீரத்தில் சுமந்தீரே, ஆமென். என் தரித்திரத்தெல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டீரே, ஆமென். உங்களுடைய தழும்புகளால் நான் சுகமானேன், நானும் என் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு ஆமென். எனக்காய் நீர் எவ்வளோ பெரிய கிருபையை செய்திருக்கிறீரே ஐயா. இயேசுப்பா. அப்படி அவரை நோக்கி பார்க்கும்போது அவரை பார்க்கிற நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஆகவே உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். சாப்பிடுகிறதற்கு ஏதாவது ஒரு பிஸ்கெட்டோ இல்லை இந்த மாதிரி ஒரு வேஃபர்ஸோ இல்லை ஒரு ரொட்டி துண்டையோ ஏதோ ஒரு கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. இதை கொஞ்சம் தவறாக நினைக்க வேண்டாம். எங்கள் மக்களுக்கு நாங்கள் இதை சபையில் போதிக்கிறோம். ஒவ்வொரு மனுதினம் திருவிருந்திலே பங்கு பெற வேண்டும். இன்னும் நாளின் மனைவியில் ஒவ்வொரு முறை சாப்பிடும் போதும், காலை மதியம் இரவு சாப்பிடும் போதும் நாங்கள் திருவிருந்திலே பங்கு பெறுகிறோம். உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஒவ்வொரு தடவையும் இயேசுவை நினைத்து பார்க்கணும். ஆமென். ஒவ்வொரு தடவையும் கர்த்தர்கிட்ட போய் மனம் பொருந்தணும். ஆமென். நம்மை நாமே சோதித்தறியணும். ஆமென். இயேசுவின் கடகடன் இல்லை, பொறுமையாய் நிதானித்தறிந்து இதை நாம் செய்யும் போது கர்த்தர் இதில் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆமென். ஜெபா. அன்று சொல்றாரு, என் மாம்சம் மெய்யான போஜனம், என் ரத்தம் மெய்யான பானம், இதனை புசித்து பானம் பண்ணுகிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், கடைசி நாள் அவனை எழுப்பும் அப்படின்னு. ஆமென். நீங்கள் முக்கியமாக உங்கள் வியாதிகள் குணமாகும். ஆமென். உடம்பு சரியாக வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு விசுவாசித்து இயேசுவை தழுவுளால் சுகமானான்னு சொல்லி இந்த சரீரத்தையும் ரத்தத்தையும் இயேசுவின் சரீரம் இயேசுவின் ரத்தம் அவங்க கிட்ட கொடுங்க. விசுவாசத்தோடு அவங்க சாப்பிட்டு குடிக்கும் போது சரீரத்தில் சுகம் உண்டாகும். ஆமென். சாட்சிகளை சொல்லுவீங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஆமென். இது எங்களுக்கு மகிமை இல்லைங்க, கர்த்தருக்கு மகிமை. ஆமென். கர்த்தருக்கு மட்டுமே மகிமை. ஆமென். விமர்சிக்கிறவர்கள் விமர்சிக்கட்டும், ஆனால் வாழுகிறவர்கள் நீங்களும் நானும் தொடர்ந்து கர்த்தருக்காய் வாழ்வோம். ஆமென். இது இயேசுவின் சரீரம். ஆமென். ஆமென். இயேசுவின் கல்வாரியிலே நமக்காய் சிந்தப்பட்ட இரத்தத்தையும் நமக்கு அடிக்கப்பட்ட சரீரத்தின் நினைவு. இது இயேசுவின் சரீரம். இயேசுவின் சரீரம். இயேசுவின் சரீரம் எனக்காக அடிக்கப்பட்டது. சரீரம் எனக்காக அடிக்கப்பட்டது. இயேசுவின் சரீரம் எனக்காய் நொறுக்கப்பட்டது. இயேசுவின் சரீரம் எனக்காக நொறுக்கப்பட்டது. நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். இயேசு எனக்காய் மரித்தபடியினால் எனக்காய் மரித்தபடியினால் நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். இது இயேசுவின் சரீரம். இயேசுவின் சரீரம். இயேசுவை நினைத்து பார்த்து சுகமாகட்டும். உங்க சுகத்துக்காக ஜீவனுக்காக இதை புசிங்க. ஆமென். இது இயேசுவின் சரீரம். இயேசுவின் சரீரம். சுகமாகட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே சூ பண்ணி சாப்பிடுங்க. கல்வாரி நினைத்து பாருங்க. உங்கள் மீட்பருடைய ரத்தத்தை நினைத்து பாருங்க. 5000க்கும் அதிகமான காயங்களை உங்களுக்காக எனக்காக ஏற்றாரே. அவருடைய தலைமுறையால் நீங்கள் குணமாகுங்க. ஆமென். நன்றி இயேசு. குணமானீர்கள். இயேசுவின் குணமானீர்கள். ஆமென். இது இயேசுவின் தூய ரத்தம். ஆமென். இந்த கிரேப் ஜூஸ் தான் உங்ககிட்ட இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கப் தண்ணி கூட போதுங்க. இதுதான் அதுதான் ஒன்றும் கிடையாது. நீங்கள் இது இயேசுவின் ரத்தம் என்று ஆசீர்வதிக்கும் போது இயேசுவின் ரத்தமாகவே மாறுகிறது. இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளம் கிடையாது. இது இயேசுவின் ரத்தம். ஆமென். விசுவாசிங்க, இது இயேசுவின் ரத்தம். இது இயேசுவின் ரத்தம். பயபக்தியோடு சுகமாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற நடுக்கத்தோடு, அதே நேரத்தில் சந்தோஷத்தோடு இது குடிக்கும்போது எனக்கு ஜீவன் உண்டாகுது. ஆமென். விசுவாசத்தோடு குடி. இது இயேசுவின் ரத்தம். இது இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம். ஜெயம். Thank you, Father. Thank you, Jesus. Thank you, Jesus. கர்த்தாவே, மக்களை வாழ வைப்பீராக. ஆமென். மக்களை வாழ வைப்பீராக. ஆமென். தேவ ஆவியான அற்புதமாய் நடத்துவீராக. ஆமென். நன்றி. இதனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணின உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வாழ்ந்திருக்கும்படிக்கு செய்வீராக. ஆமென். தேவ கிருபைகள் பெருகட்டும். ஆமென். இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தில். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் உண்டாகட்டும். ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் உண்டாகட்டும். ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் உண்டாகட்டும். ஆமென். ஒவ்வொருடைய சரீரம் குணமாகட்டும். ஆமென். ஒவ்வொருடைய பலவீனங்கள் மறையட்டும். மறையட்டும். கடன்கள் அகன்று போகட்டும். தீராத வியாதிகள் மறைந்து போகட்டும். ஆமென். கேன்சர்ஸை நானும் என் மனைவியும் இயேசுவின் நாமத்தினாலே சேர்ந்து விரட்டுகிறோம். ஆமென். வேண்டாத வளர்ச்சிகள், ஒவ்வாமை, வைரசுகள்
மக்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட மறைந்து பில்லி போய் சூனியங்கள், மந்திரவாதங்கள் எல்லாம் செயலிழந்து போகட்டும். ஆமென். இயேசுவின் நாமத்தில். உன்னதமானவருடைய மறைவிலே நாங்களும் எங்கள் மக்களும் இருப்போமாக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகம் பெறுவார்களா? ஆமென். தேவாவியானவர் நீர் அசைவாடி ஆமென். மகா பெரிய விதத்தில் கர்த்தருடைய மகிமையை ஆண்டவரே வாழ்க்கையில கொண்டு வந்து தருவீரா. ஆமென். நாள் முழுவதும் ஆண்டவரே செய்யற எல்லா காரியத்திலும் வெற்றி மட்டுமே உண்டாகட்டும். ஆமென். தேவ தயவு உண்டாகட்டும். ஆமென். காருண்யம் பெருகட்டும். ஆமென். ஆண்டவரே உம்முடைய தயவினாலே எங்கள் மக்கள் செல்வமாய் வாழ்வார்களாக, ஆமென். செழிப்பாய் இருப்பார்களாக. ஆமென். போக்கில் வரத்தில் பாதுகாத்துக் கொள்வீரா. ஆமென். கர்த்தாவே உம்முடைய மாம்சம் உம்முடைய ரத்தம் எங்களுக்குள் சென்றிருக்கிறபடினாலே ஆமென். நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் சாகாமல் நாங்கள் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்போம் 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 விவரிப்போம். ஆமென். தொடர்ந்து எங்கள் மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆமென். இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் வாழ்ந்து சுகித்து செழித்திருப்பார்களா. ஆமென். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று பரவாதே. ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். நீங்க எல்லாம் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை தொடர்ந்து நடத்துவாராக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஞான நன்மைகளை பெற்றிருக்கிற நீங்கள் சரீர நன்மைகளை கொடுப்பது இது கடமையாக இருக்கிறது. ஆகவே திருவசனத்தில் உபதேசிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உபதேசித்த எங்களுக்கு, இந்த ஊழியங்களுக்கு எல்லா காரியங்களிலும் பகிர்ந்து கொடுக்கும்போது, உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கும்போது, இந்த ஊழியங்களை விதைக்கும் போது, இதோடைய அறுவடை 2 கொரிந்தியர் 9:8 ஆண்டவர் சொல்றார், எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் ஆமென். உண்டாகும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். இது கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிற நம்முடைய தரித்திரத்தை போக்குவதற்கு, நம்முடைய குறைவை அகற்றுவதற்கு, ஆமென். பிரச்சனைகள் மத்தியிலே விடுதலை உண்டாவதற்கு ஆமென். கர்த்தர் வைத்திருக்கிற அற்புதமான வழி. ஆமென். திருவசனத்திலே உபதேசிக்கப்படுகிறோம். உபதேசித்தவனுக்கு இவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தையை உபதேசித்தோம், உங்களுக்கு அதை ஜெபித்திருக்கிறோம். அப்போ ஏற்பட்ட இந்த ஊழியங்களில் நம்முடைய காணிக்கைகளை விதைக்கும் போது நான் சொல்லுகிறேன்னு பாருங்க, 100 மடங்கு பெருக்கம், 100% ஆமென். பயங்கரமான அறுவடை நிச்சயம் ஆமென். உண்டாகும். ஆமென். என் நிமித்தம் எதையாக இதை கொடுத்தாலும் சொல்றாரு, 100 தனையாய் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். விசுவாசிங்க, விசுவாசத்தோட விதைங்க. அற்புதமாய் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கர்த்தர் தொடர்ந்து உதவி செய்வாராக. தரித்திரத்தை போக்கும் கர்த்தருடைய விசுவாச வார்த்தைகளை கேட்டிருக்கிறீர்கள். வியாதிகளை அகற்றுகிற வார்த்தைகளை கேட்டிருக்கிறீர்கள். பலருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. பலர் ரட்சிக்கப்படட்டும். தொடர்ந்து ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. எனக்காக மனைவிக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஆமென். நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. பி பிளெஸ்ட். சுகமாவீர்கள். உங்கள் சாட்சிகளை அனுப்புங்க. நிறைய பேர் சுகமாகிறீர்கள், நிறைய பேர் விடுதலை பெறுகிறீர்கள் கேள்விப்படுகிறோம். தொடர்ந்து கர்த்தர் உதவி செய்வாராக. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் இன்றைக்கு இரவு 9:30 மணிக்கு சந்திப்போம். அது வரைக்கும் கர்த்தர் உங்களையும் வேண்டியும் அற்புதமாய் அவருடைய பலத்தால் பாதுகாப்பாராக. தேங்க்யூ ஸோ மச் பீப்பிள். காட் பிளஸ் யூ. லவ் யூ ஸோ மச். பிரைஸ் தி லார்ட்.